நான் வந்து சிக்ஸ்த்தில் மட்டும் ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது. அந்த டான்ஸ் கம்பெனியில் நானும் ஒரு இதில் ஒர்க் பண்ணேன். அதனால எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்னை கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடியே ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னல, என் பின்னாடி இப்போ அவர் தான் நிற்கிறாரு. இப்பவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. அண்ட் தென் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் தென் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னன்னா என்னை முழுசா நம்பி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்திலே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசா நம்பின ரெண்டு பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்க 4 பேருமே முழுசா நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எங்க கூடயே ஷூட்டிங்லேயே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரில. இன்னைக்கு எங்களுக்காக ஷூட்டிங்கை வந்து ஃபுல்லாக ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணாரு. அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னன்னா நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறாரு ஸ்க்ரீனில். நாங்கள் ஆட போகிறதில்ல. எங்களோட மைண்டில் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னலாம் ஒரு கனவு வச்சிருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து அவர். அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர், இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்ல அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ டார்லிங், கொஞ்சம் தலைங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்லை உண்மையிலே சொல்லணும் டார்லிங், எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ இங்கே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னா இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணலங்க. நான் ஒரு வேற ஷூட்டிங் போயிட்டோம், அதனால நிறைய மீட் பண்ணல. இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னன்னா டான்ஸே வராது, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டு வந்து முன்னாடி நிற்பான். மாஸ்டர் என்னடா பண்ணுற? இல்லை மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்காரு. ஓகே மாஸ்டர். அந்த ஒரு இருக்கணும் தானே, இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தரனால முன்னாடி வந்து நிக்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். இல்ல ஆக்சுவலா இவர் என்ன கூப்பிட்டாருங்க, அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லியே ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு உக் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிற்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன் நானும் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்லை என்கிட்ட வேற. இல்லை அது ஏன் தெரியுமாங்க, ஷூலாம் இல்லை. இவங்க நிறைய எல்லாம் பார்த்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்துட்டு இவர் அப்படி என்ன பண்ணுவாரு, இங்க ஷூலாம் போட்டா இவர் என்ன பண்ணுவாருன்னு இப்படிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இல்ல, ஷூ இல்ல, உண்மையாவே கார்ல எடுத்துன்னு வரல. நீ அப்புறம் கீழே போய் கார்ல போயிட்டு கார்ல அப்புறம் என்னது இது மாஸ்டர் அந்த ஸ்டெப்பை போடுங்க ப்ளீஸ். வாங்க ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு, நிக்கி போடு. அந்த மாஸ்டர் ஷூ இருக்கு மாஸ்டர். இப்போ சிங்கி சிக்கி சிங் சிங்கி சிக்கி சிங் இப்போ போட பண்ணி கொடுங்க. சரி என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடுனாங்களா, அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா. கீழே விழுந்துருவியா? இல்ல பெண் பிகாஸ் கேர்ள்ஸ் தேவிக்கு ப்ளீஸ் போடுங்க சார். இல்ல எனக்கு என்ன ஆசைனா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இத பண்ணிக்கலாம். சாங் அப்புறம் ப்ளீஸ் சாங். அவர் கேமராமேன் வேணான்றாரு, அந்த டான்ஸ்லாம் வேணான்றாரு. சொல்லுங்க ப்ரோ, வேணாவா? இவங்களா? சரி சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடக்குமே. என்ன வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஸ், நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீமு, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியட்ல வந்து நாங்கள் ஆடி அதே இடத்துல வந்து அண்ணனை சொல்ல ஜட்ஜா இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணாரு உங்களை சொல்லுங்க. மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. தமிழ்ல சரி ஓகே ப்ளீஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங்.
ஐம் a மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் only ஃபார் மீ, மலையாளத்துக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சின். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரமோட் அவர் சாங். தேங்க்யூ. தேவ் ப்ளீஸ் பாட்டு பார்த்துடலாம் சார். பாட்டு பாட்டு பார்த்துட்டு right. பண்ணிக்கலாம். ஓகே இல்லை சாங் முடிச்சிடலாம். ஓகே இப்போ நம்ம சாங் பார்க்க போகிறோம். அண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்போ நான் ஃப்ளைட்டில் போகல சொன்னேன், தம்பி இப்போ நாங்கள் ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம். அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான்ப்பா ஹீரோயின் சொன்னேன். அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படி தான் திவ்யா பாரதி ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட் எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்டையும் இவர் தான் பார்த்துக்குவார். அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோன்னே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலெல்லாம் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன். எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால் இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்கள் முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெக்கசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால் எனக்கு இதோட லெக்கசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ டீமை உங்களோட கேட்வே ஈவெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ண வச்சதுக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ, இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க கிரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு, அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு, கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்களில் வந்து குவாலிட்டியை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடித்து அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீம் மேலே மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்லை, ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமாக சொல்லிடுவாங்க, இப்பயே தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. அந்த பேப்பான்னு பார்த்தீங்களா அந்த மியூசிக், அதில் மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டேன் நான். அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ நில்லு அப்படின்னாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து நிக்கி பிரதர் வந்து இல்லை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, சந்தானம் சார் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பர்ஃபார்ம். நான் டப்பிங்கில் 2-3 சீன் பார்த்தேன், ரொம்ப பயங்கரமாக ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்பில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கம்மி வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர்,
வாங்க ப்ரோ. இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் தான் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமா எங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றது என்னோட ஆசை. அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. உங்களை மாதிரி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் க்ரோ ஹையர் அண்ட் ஐ டெஃபினெட்லி ப்ராமிஸ் தட் வில் கீப் என்டர்டெய்னிங் யூ. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஹானர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார், ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ்ட். மக்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார், ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, என்னோட இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜனை, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதையுமே அவர் நோ சொல்லாமல் எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக அவர் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. வேறு யாரை மிஸ் பண்ணேன்? நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர். எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 டேஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்கான் என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர் சார். அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ சார். நீங்களும் வந்துருங்க சார். அவ்வளோதானே. இப்போ என்னோட நண்பன் திவா பேசுவான். Few words about this film, please. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் என் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது இட்ஸ் அ பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் பீங் an amazing co-star. Thank you sir for this opportunity. To our producer sir, of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ without them, I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much. Okay, thank you so much. நம்ம இந்த யோலோ டீமோட என் டைமில் இருக்கிறோம். இங்கே நாங்கள்லாம் வடபள்ளியிலேருந்து டக்குன்னு கிளம்பி வந்துட்டோம். மகேஷ் சாரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூகேலேருந்து 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க மிஸ்டர் செந்தில், சிவா, ப்ளீஸ் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு வேற லெவல் சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து கை கொடுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸே வேணாண்டா, இவங்க தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்துட்டு இவங்க மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை கொடுக்குங்க. ஓகே, வெரி குட். ஃப்ரெண்ட்ஸே வேணாம் அப்படின்றவங்க இப்போ கை கொடுக்குங்க. அந்த மாதிரி உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சாவடிக்க வச்சிருங்க. கரெக்டா? நொந்திருக்கீங்க அவங்கள. கரெக்டா? எனக்கு எல்லாமே புரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் ஸ்டார்ட். இப்போ எதுக்கு இங்க வந்து ஸ்டேஜில் பேசுறது தானே ஒன்றும் கேலப் பண்ண சொன்னாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தா இந்த கிரிகால மேஜிக் ஷோ வந்து என்ன பண்ண போறாங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. என்ன மேடம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல? ஆல் குட் தானே? சரி, ஓகே. உங்களோட ஆதரவு கன்ஃபார்மா கொடுப்பீங்களா மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? சூப்பர். எல்லாம் இங்க எத்தனை பேர் நல்லா படிப்பீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. யாரும் இல்லையா? சூப்பர். மிடில் பெஞ்சஸ் யார்? மிடில் பெஞ்சஸா?
20 பஸ் சரி ஓகே யாரெல்லாம் லாஸ்ட் பெஞ்சஸ் இருக்கிற அட்வான்டேஜ் இருக்கு இருக்கா கத்துப்பது தெரியுது லாஸ்ட் பெஞ்சஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களாம் அவங்களோட சவுண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட்டடா இங்க எல்லாருமே லாஸ்ட் பெஞ்சஸ் தானா வெரி குட் பாதி பேர் ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் படிக்கிற பசங்களா இருப்பாங்க கவனிக்கிற பசங்களா இருப்பாங்க ஆனா லாஸ்ட் பெஞ்சஸ்ல தான் வந்துட்டு குட்டி டிராகன் இருப்பாங்க உங்க டீம்ல யார் குட்டி டிராகன் எல்லாரும் நீயா சீரியஸா இல்லையா சரி சோ அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்கு சோ அம்மா நீங்க பேக் பெஞ்சஸ் தானே ஃபர்ஸ்ட் பெஞ்சா ஏன்னா கவனிக்கணுமா கிளாஸ் டாப்பரா அம்மா லாஸ்ட் பெஞ்சா டேய் தம்பி நீ வா உன்னால முடியும் வா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இவருதான் இந்த படத்துல என்னோட சக்காலத்தை மாமா குட்டி இருக்காங்கல்ல என்னோட ரியாலிட்டி மாமா குட்டி இவருதான் உங்களுக்கு நானே எனக்கு நீங்க அந்த மாதிரி தான் ஸோ நைஸ் அண்ட் இன்னைக்கு இவங்க எல்லாருமே அதான் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு சொல்லுங்க ஓகே அடுத்து எங்களோட கதாநாயகி தீக்ஷிதா எங்க செல்லக்குட்டி எங்க பொட்டுக்குட்டி எங்க அம்மக்குட்டி தீக்ஷிதா எல்லாம் ஜோன் ஒரே டவுட் என்னன்னா தேவ்ப்ரோக்கு மட்டும் ஒரே சிங்கிளோட அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சிட்டீங்க பட்டுக்குட்டி செல்லக்குட்டி ஓகே இப்போ இந்த படத்துல என்ன பண்ணலாம் இவர் பக்கத்துல இவங்க நிக்க விட மாட்டோம் நீங்க பேசுங்க படம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வெயிட் பண்றோம் ஓகே நான் நீ நின்னு தெளிவா கடைசி வரைக்கும் பாய்ஸ் ஓகே என்ன புரியலையா இது ஓகே தான் தெளிவா அம்மா ஹாய் ஹவ் ஆர் யூ எஸ் அடுத்து டாக் டு பாய்ஸ் ஃபர்ஸ்ட் தென் ஒன்லி அடுத்து நம்ம பாண்டியன் ஸ்டோர் புகழ் தேவ் அவர்தான் இப்போ ஆகாஷ் ஆகாஷ் வாங்க இருங்க இப்போ எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துருக்கீங்க கரெக்டா இல்ல எல்லாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துருக்கீங்க அவர் ஹீரோ அந்த படம் அந்த சீரியல்ல இந்த படத்துல செகண்ட் ஹீரோ இந்த படத்துல செகண்ட் ஹீரோ நிக்கி மாதிரி ஏங்க உண்மையா சொல்ல போனா எல்லாருமே இதை இப்போ வெயிட் பண்ணுங்க ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ப்ரோ கதிர் தானே பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கதிர் தானே ஏமா சொல்லு பாத்தா லட்சுமி ஆமா தானே அடுத்தபடியா சிலபஸ் பேர் சொல்லி ஒரே செகண்ட் ப்ரோ சிலபஸ் பேர் சொல்லி சரி ஓகே சோ இவரு வந்து பண்ணிருக்காரு இவரு செகண்ட் ஹீரோ என்ன தெரியல அடுத்து நம்ம வரும்போது நீங்க உங்க கிளாப் பண்ண போறாரு எங்களுடைய சினிமா டாக்டர் மிஸ்டர் கிரி சார் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ் கம் சார் ஸோ சார் எப்படிப்பட்ட கேரக்டர்லாம் படத்தில் அண்ணன் கண்ணாலே பேசுகிற பண்ணுவார்ல அதனால் கண்ணாலே வந்து இவர் காப் கேரக்டர் பண்ணுறாரு கண்ணாலே வந்து ஸ்கேன் பண்ணுறாரு நம்ம நல்லவா கெட்டவா சார் சரி இந்த காலேஜ் பசங்க வந்துட்டு எப்படிப்பட்ட அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு கண்ணாலே ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க சார் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பல காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்துருக்கீங்க அமோகமான ஒரு வெற்றி நீங்கள் ஐ மீன் உங்களோட வண்டர்ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் நாலேஜ் என்டர்டெயின்மெண்ட் ஸ்கில்ஸை பார்த்தேன் அற்புதமாக பாடுறீங்க எனக்கு என்னோட பழைய நினைவுகள் வந்துச்சு நம்ம காலேஜ் டைமில் போனது பட் என்னால் பாடினதில்லை அங்கே உட்காந்து தான் பார்ப்போம் அதே மாதிரி தான் இங்கே உட்காந்து பார்த்துருக்கேன் வாழ்த்துக்கள் பசங்க நீங்கள் எல்லாமே என்ஜாய் லைஃப் காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு ஹேவ் அ வண்டர்ஃபுல் லைஃப் மை லவ் டு ஆல் ஆஃப் யூ பெஸ்ட் விஷஸ் தேங்க்யூ ப்ரோ உங்களுக்கு செகண்ட் ஹீரோ சொல்லுங்க ஆமா ஓகே இப்போ நம்ம படத்தோட தேர்ட் ஹீரோ திவாகர் ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ்
on the stage. அவங்க பேரு தீபிகா, அம்சன் ஆரம்பிக்கிறோம். அடுத்து நம்ம நிக்கிக்கு இப்போ முக்கியமான கேரக்டர் என்ன பண்ணுறோம்? நிக்கிக்கு அக்கா, நிக்கிக்கு அக்கா, அக்கா சொல்றதா நிக்கி கேட்பா படம் ஃபுல்லா, படத்துல அக்கா சொல்லி. ஆனா அக்கா சொல்றது யாருமே கேட்க மாட்டாங்க, நிக்கியே கேட்க மாட்டாங்க. ஸோ பூஜா பிரியா, ப்ளீஸ். ஓகே, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியரை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த பாட்டு பார்த்தா நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் அந்த மியூசிக் எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு புரியும். இஸ் மிஸ்டர் சகிஷ்ணா சேவியர். அப்புறம் இந்த சாங்கை வந்து சும்மா கம்போஸ் பண்ணி ஆர்டிஸ்டாக நடிச்சா மட்டும் பத்தாது, கேமரா வச்சு ஷூட் பண்ண கூட பத்தாது, இதை கோரியோகிராஃப் பண்ணணும். ஸோ கரெக்டான ஹூக் ஸ்டெப்லாம் வச்சு ஒரு 2 days 3 days தான் நல்லா எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஒரு கலக்கான ஒரு மூமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் ரகு மாஸ்டர், ரகுதமா மாஸ்டர் ஸ்டேஜ் ப்ளீஸ் ரகு மாஸ்டர். பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு, கோயில் சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஷூட் பண்ணி எடுத்து முடிச்சா மட்டும் பத்தாதுல்ல, ஸ்டேஜில் வச்சுட்டா பத்தாது, ஷூட் பண்ண பத்தாது, அதை வந்து ப்ராப்பராக அழகாக எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு எடிட்டர் வந்து படத்தில் ரொம்ப முக்கியம். So we happy to welcome my Ramesh sir on stage, editor. Hey there guys. Hi Ramesh bro, hi. Hi சொல்லியா இல்ல, ஏன்னா ஒவ்வொரு சீன் இருக்கும்ல, அந்த சீன் கன்ஃபார்மா தூக்கிட்டு வர எனக்கு அவர் மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலா ஷூட்டிங்ல எல்லாருமே தனியா போய் நிக்கி ஆன் கொடுத்துருக்கு நிக்கி. அதெல்லாம் வந்துட்டு செட்டப்பா ஸ்டூடெண்ட்ஸோட பவர். அப்படிதான். ஓகே, ஒரு படத்துக்கு முன்னாடி நிறைய பேர் எழுப்புனாங்க, பின்னாடி நிறைய பேர் எழுப்புனாங்க. இப்போ பின்னாடி இந்த படத்துக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது நவாமா சார். ப்ளீஸ் நம்ம நாட் ஒன்லி ஆன் டான்ஸ் கோரியோகிராஃபி டோட்டலாகவே ஹெல்ப் பண்ண மாஸ்டர் மாஸ்டர். இது இல்லாமல் எங்களுக்கு ஒரு கேரக்டராகவும் ஒரு மீடியேட்டர் கேரக்டர் ரொம்ப யூனிக்காக வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சிருக்கோம். பழைய ஷோ சார் மீட்டரில் டேலண்ட் வேணும் சர்க்கிள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சினி உலகத்தில் சிக்கந்த சார் ஒருத்தர் இருந்தார். அவர் எங்களுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இங்கே சினி உலகத்தில் ஆர்கனைஸ் பண்ணார். ஸோ அவரும் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சிக்கந்த சார் தூங்கிட்டாரா? நல்லா இருக்கீங்களா? பப்ஸ் ஆர்டர் பண்ணி சிக்கந்த சார் ஒரு நல்ல கிளாப் பண்ணிங்கன்னா ஸோ ஹாப்பி. ப்ளீஸ் இந்த ஈவெண்ட் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சினி உலகத்தில். ஓகே, யாரா? ஸோ நிக்கி சார், இப்போ நம்ம இங்கெல்லாம் நிற்கிறதுக்கு காரணமான ஒருத்தர் இருக்காரு. ஆமாம், அவர் இல்லைன்னா நம்ம இங்கே கிடையவே கிடையாது. ஸோ எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேஷ் சிவராஜ் சார், இஸ் ஃப்ரம் யூகே அண்ட் எஜுகேஷனிஸ்ட். எங்களை வந்து எங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் பண்ணி. ஸோ வி ஹாப்பி டு வெல்கம் மகேஷ் சிவராஜ் சார், ப்ரொடியூசர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். சார் ப்ளீஸ், சார் ப்ளீஸ் கம் கைஸ். வருகை தரும் சிங்கரங்கி இதெல்லாம் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஆக்சுவலி இது என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்குறவங்க வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் ஏன்னா நான் ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். நான் உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரே விஷயம் தான் சொல்லணும். ஆக்சுவலி இவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் யங்ஸ்டர்ஸ் தாண்டி நியூ ஃபேஸஸாக வந்துட்டு போகலாம். யாரெல்லாம் இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம வரமாட்டோமா, நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஆர்க்கான ஒரு ஃபிலிம் பண்ண மாட்டோமான்னு இருக்கோம்ல. அந்த மாதிரி இவர் வந்துட்டு வேற எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே போவாங்க, கதையை நம்பலாம், ப்ளஸ் வந்துட்டு நியூ ஃபேஸஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த மனுஷர் வந்து யோசிச்சதுனால மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம். ஏன்னா பிக் ஆர்டிஸ்ட்டை வச்சு கூட போகலாம், பிக் ஆர்டிஸ்ட் பிக்கர் இதில் வந்துட்டு கூட போகலாம். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்க் இருந்திருக்குமா அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியவே தெரியாது. இப்போ பெரிய பெரிய படங்கள்ல நிறைய பேரை நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, டக்குன்னு ஒரு சீனில் தான் மாமா மின்னல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இந்த ப்ரொடியூசர் சார் வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா உண்மையான. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா வந்து சேர்ந்துருவாங்க. இன்னைக்கு கேட்கணும்
உங்களுக்கு அன்னைக்கு புரியுது. இன்னும் லைட்டா பேலன்ஸ் இது இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமா டான் 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 வந்துட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே வந்து பணத்தையும் சரி, அன்பையும் சரி, சாப்பாடையும் சரி அள்ளி கொடுத்த எங்களோட நாகராஜன் ஆனா. ஸோ ஈஸ் அவர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் நாகராஜ் சார். ஏன்னா எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் பக்காவாக சொன்ன டேட்டில் முடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கிவ் மீ எங்களோட சொன்னா மைடர் மக்களையும் அதான் உண்மையை சொல்றேன். வித்தின் 4 to 5 monthsல தான் எல்லாருமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு வருஷம் நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். இந்த ஃபீல்ட்ல வந்து எப்படி ஒரு வருஷம் ஆயிடும்ப்பா. இந்த ஃபீல்ட்ல இந்த இதுல சினிமா ஆக்டிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி ஒரு வருஷம் ஆயிடும் அப்படின்னு தானே யோசிக்கணும். உண்மையாக சொல்ல போனால் 4 to 5 monthsல வந்துட்டு இந்த படம் எல்லாமே நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். என்னன்னா ஆமா தானே ஏதாவது சொல்லுங்க, நான் மட்டும் பேசுறேன் பயமா இருக்குல்ல. ஸோ நான் டைரக்டர் இஸ் ரைட்டர், உங்களோட கோ ரைட்டர் இருக்காரு மிஸ்டர் பண்பு செல்வன் சார். ப்ளீஸ் நம்ம ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ எங்களோட கோ ரைட்டர் அவர் வந்து எங்களுடைய கிளாஸ்மேட், கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஸோ வாத்தியார் பார்த்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு வாத்தியார் தான் இருக்காரு. ஓகே, இது இல்லாமல் எங்கள் டைரக்ஷன் டீம் மிஸ்டர் ஸ்டீஃபன் அண்ட் அபீஷ் கிரீஷ் நபிகுட்டி. ஓகே, எங்களோட பிசி எங்களோட மொத்த டீமும் முன்னாடி ப்ரோ பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதான் ஒரு சிறு வார்த்தைகள் மட்டும் இவங்க எல்லாருமே இந்த சைடில் இருந்து பேசிட்டாங்கன்னா இன்னொரு ரொம்ப நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரொடியூசர் தான் சார் பேச வராங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ரெடி சார். வணக்கம். ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி when I started the project I was very clear. நான் வந்து கிளியராக சொன்னேன். என்ன சொன்னேன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாருமே. ஸோ இந்த தடவை இன்னைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆடியோவே வரலடாமே. கேக்குதா? ஆனால் ஆடியோ செக் பண்ணுறேன். கேக்குதா? இப்போ கேக்குதா? ஓகே, அது எங்கள் மாஸ்டர் சூப்பர். இந்த பாட்டு ஆடியோ அண்ட் வீடியோ ஆடியோ ஓகே அண்ணே? ஆடியோ இல்லையா அண்ணே? கொஞ்சம் பார்த்து முடியுமாண்ணே ப்ளீஸ்? இப்போ கேக்குதா? ஓகே, ரகு மாஸ்டர் இருக்காரு. இந்த சாங்கை பார்ப்பீங்க ஃபுல்லாக, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா வரப்போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் த மூவிஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜென்ரேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படத்தில். அண்ட் I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again. And also organizers இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களை வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. தேங்க்யூ சார். ஸோ இந்த சாங்கோட மெயின் கோர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங்கை கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா சேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, கேட்கும்போது இந்த ஆல்பம் ரொம்ப ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமாம், இன்னும் சாரி டு இன்டரப்ட். இந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டு எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். ஸோ மை நேம் இஸ் சகிஷ்ணா சேவியர். இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர்.
ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லிட்டர் ஆன் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் for this huge opportunity. Like more established music composers வச்சு பண்ணியிருக்கலாம். ஏன்னா 6 songs ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM யூனிவர்சிட்டியில் யாராவது இருக்கீங்களா? SRM University? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. ஸோ நானும் SRM யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே குருவாகி தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். செக். சகிஷ்ணா சேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னால் நீங்கள் எல்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. இஸ் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனாக இருக்கிறனால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங் பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு ஆனாம்மா? ஓகே சார், எல்லாமே 2ன்றனால இதுவும் 2ஆ? பாவம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லை இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி டார்லிங் பேச வச்சுட்டு அப்புறம் சாங் போடலாமா? இது 2 மினிட்ஸ் சார். எல்லாரும் பேசுறீங்க, நானும் பேசுகிறேன். டார்லிங் தேங்க்யூ, டார்லிங் தேங்க்யூ ஸோ மச். அந்த எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்டாக இருந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஆகிருக்கேன். டான்ஸராக இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் ஆஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் அ ஈஸி இஷ்யூ. அது இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால் சொல்கிறேன்னா இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லாருக்கும் வர வச்சு. ஏன்னா டெக்கோ ஃபெஸ்ட்டை வந்து கூட்டத்துலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸில் வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி வந்து லிட்ரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டார். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா சேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். ஹி இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போது எங்கள் படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா, நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாள